திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவாள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஊரு சிந்தித்ததானே, தெளிவு குரு ஊரு சிந்தித்ததானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்துண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில்வலி பலமுறையிறையே. கருவாய்க்கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ. திருச்சிற்றம்பலம். எல்லையிலே எழுந்தருளி அருள்வாளித்தோறும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் மூன்றாவது தொகுப்பாக சித்தாந்தம் ஊத்தங்கரை மையத்தில் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் மூன்றாவது தொகுப்பாக ஆரணியிலே திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த
வணக்கத்திற்குரிய பிரேம அம்மையாருக்கும் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையாருக்கும் இந்த நிகழ்வை மிக அற்புதமான முறையிலே பதிவு செய்து அதை உடனுக்குடன் யூடியூபிலே பதிவிறக்கம் செய்து வரும் வணக்கத்திற்குரிய சாருமதி அம்மையாருக்கும் மற்றும் உங்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகளை சிறப்புபட நடத்தி கொண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை மனமை நோயிலா வணங்கி இந்த குழுமத்திலே தினம் தினம் பல பல அரிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளை மனமை மொழிலா வணங்கி எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதிலே தன்னுடைய மேலான கருத்தை பதிவு செய்து எங்களை மென்மேலும் செம்மைப்படுத்தி வரும் வணக்கத்திற்குரிய கோமல் சேகரையா அவர்கள் திருவடிகளை மனமை மொழிலா வணங்கி இப்போ நாம் சித்தியாரில் 106வது பாடல் சந்திக்க இருக்கிறோம். இதுல என்ன சொல்லு இந்த பாடல்னாங்க, தண்டித்தலும் கருணை தான்றாங்க. அதாவது இறைவன் நமக்கு ஒரு துன்பத்தை தர்றதும் நம்மேல் உள்ள கருணையால் தான் சொல்றார். அதுக்கு உதாரணம் அதுதான் சொல்ல போறார் இந்த பாட்டுல. இப்போ பாடலை படிச்சுடுறேன். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும் இந்த நீர் முறைமை அன்றோ ஈசனார் முனிவும் என்றும். இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருங்க, நமக்கு ஒரு துன்பம் கொடுக்குறாருன்னா இறைவன் நம்ம நினைக்கிறோம் நல்லது வந்தா அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஏதாவது நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்துடுதுன்னா, ஏன் நான் இப்படி பார்த்தேன் அவரை பார்த்தேன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கெடுதல் வந்துடுதுன்னா, ஒரு துன்பம் வந்தா அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லைன்றோம். இந்த தினம் கோயிலுக்கு போறேன், தினம் திருவாசம் படிக்கிறேன், தேவாரம் படிக்கிறேன், எனக்கு இப்படி துன்பத்தை கொடுத்துட்டாருன்றோம். அது அப்படி அல்ல. நமக்கு வருகிற இன்பமோ துன்பமோ இறைவனாக பார்த்து நமக்கு கொடுப்பதில்லை. நம்முடைய முன்ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ கொடுக்கிறார். ஆகவே தீமை கொடுத்தா அதுவும் நம்மை திருத்தத்தான், தண்டித்தலும் நம் மேல் உள்ள கருணையால் தான் சொல்றாங்க. அதுக்கு தான் என்ன உதாரணம் சொல்றாங்க. இப்ப வீட்டுல நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க பிள்ளை ஒருத்தா படிக்கிறான், சின்ன பையன், அவன் சரியா படிக்க மாட்டான். ஒரு 6-10 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம், பள்ளியிடம் போக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், படிக்க மாட்டான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க. முதல்ல கண்டிப்பாங்க, கொஞ்சம் கடுமையான வார்த்தை, முதல் அன்பான வார்த்தை சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கடுமையான வார்த்தை சொல்லி கண்டிப்பாங்க. அதுக்கு கேட்கலாம் அடிப்பாங்க, கையால் அடிப்பாங்க. அதுக்கு கேட்கலாம் கட்டி வச்சு தண்டிப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? பிள்ளையாச்ச தான் பெத்த பிள்ளைய இப்படி அடிக்கிறது, கண்டிக்கிறது, கட்டி வைக்கிறதுலாம் அப்போ அவங்க விருப்பால செய்யறாங்களான்னா இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளை இப்பொழுது கண்டிச்சு வளர்த்தால்தான் அது பின்னாளில நல்லவனாக வளரும் என்ற ஒரு அக்கறையின் மேல பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளையை அது சரியாக தன்னுடைய சொல்லுக்கு அடங்கி நடக்காவிட்டால் முதல்ல அன்பான வார்த்தை சொல்லி, அப்புறம் கண்டித்து, அப்புறம் அடித்து, கட்டி வச்சு, அதில் பூட்டி வரையில் கூட பூட்டி வச்சுருவாங்க. இப்படியெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா, அந்த பிள்ளை மேல் உள்ள வெறுப்பு அல்ல, அந்த பிள்ளை மேல் உள்ள வெறுப்பால் அவங்க இதெல்லாம் செய்யலை, அந்த பிள்ளை மேல் உள்ள கருணையால் தான் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆகவே அதே போல் தான் இறைவனும் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறாருன்னா நாம் எப்படி அந்த துன்பத்தை பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய பூர்வ ஜென்ம வினையால, தீவினையால நமக்கு ஒரு துன்பம் இந்த பிறவில கொடுத்திருக்கார் பெருமான். அது வேற ஒரு மூலமா, யாரோட நபர் மூலமா வந்திருக்கும். நம்ம 3 பேரும் சொல்றோம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஏதோ ஒரு வழியில வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது வந்தால் நம்மளே பிரைஸ் பண்ணிக்கிறோம், கெட்டது தான் கடவுளை படிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம போன ஜென்மத்துல யாருக்கோ ஏதோ ஒரு தீமை செஞ்சிருக்கோம், அந்த தீமைக்கு உள்ள ஒரு துன்பத்தை இப்பொழுது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நினைப்போடு அந்த துன்பத்தை எந்தவித ஒரு மன வெறுப்பு இல்லாமல் அதை அனுபவிச்சிடணும். இன்பம் வந்தா எப்படி அதை அனுபவிக்கிறோமா சந்தோஷமா, அதே மாதிரி துன்பம் வந்தாலும் அதை அந்த துன்பத்தை வெறுக்காமல், இதுவும் ஏதோ ஒரு காரணத்தால் தான் நமக்கு வருது, போன ஜென்மத்தில் நாம் யாருக்கும் செஞ்சிருக்கோம் தீமை, அது நமக்கு இப்போ ஒரு தீமையா வருது என்று சொல்லி நம்ம அனுபவித்து விட்டால் அதுக்கு மேல் வினை ஏறாது.
அப்படி நம்ம அனுபவிச்சுட்டா மேல் வினையும் ஏறாது. ஆகவே பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்கிறாங்களோ அடிக்கிறாங்களோ, கையில் சில சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கையில் கட்டி கூட வச்சுருவாங்க. அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணுறதெல்லாம் பிள்ளை மேல் உள்ள வெறுப்பால் அல்ல, பிள்ளை மேல் உள்ள கருணையால் தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளை நல்லபடியாக வளரும். அதே மாதிரி தான் இறைவனும் இங்கே நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கறது நம்முடைய திருத்த தான். அந்த துன்பத்திலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இனிமேல் நம்ம எந்த வித துன்பமும் செய்யாமல் இருக்கணும். ஏனென்றால் போன ஜென்மத்தில் துன்பம் செஞ்சுருக்கோம் யாருக்கும், அது இப்போ ஒரு துன்பமாக நமக்கு வந்திருக்கு. ஆகவே நாம் இந்த ஜென்மத்தில் கூடுமான வரைக்கும் யாருக்கும் எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் எந்த வித தீங்கும் செய்யாத வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி தண்டித்தல் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. ஆகவே இந்த பாட்டில் வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எப்படி தாய் தந்தையர் அந்த பிள்ளைக்கு அடித்தாலும் அணைச்சாலும் அந்த பிள்ளைக்கு யார் ஆதரவு? அப்பா அம்மா தான். சில குழந்தைங்க அம்மா அடித்தாலும் அம்மா காலையே கட்டிந்து ஆடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வேற ஆதரவு இல்லை. இப்போ ஒரு பையன் 10ஆம் படிக்கிற பையனுக்கு அவங்க திட்டுறாங்க போகிறாங்கன்னா அவன் வேற யார் விட்டு போவான்? திருப்பி அவங்க கூட தான் வந்தான். அதே மாதிரி தான் இந்த இறைவன் நமக்கு தாயா தந்தையா இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் அம்மா எப்பரா அவர் தான் இருக்கார். ஆகவே அம்மா அப்பா செய்கிற மாதிரி இவரும் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து நம்ம பக்குவப்படுத்துறாரு சொல்றார். அடுத்தது பிற மதத்தார் என்ன சொல்றாங்க? 107ஆம் பாடல்ங்க. பிற மதத்தார் வினையே பயனை கொடுக்கும், அதுக்கு கடவுள் ஏங்க? கடவுள் தேவையில்லையே. நம்ம ஒரு வினை செய்யறோன்னா அந்த வினை நமக்கு பயனை கொடுத்துட்டு போகுது, அதுக்கு ஒரு கடவுள் ஏன் அப்படின்னு மறுக்கிறாங்க. அதுக்கு தான் விடை சொல்றார். வினையே பலன் தரும் என்பதை மறுத்து கூறுகிறார். செயல்களே பலத்தை செய்யும், தெய்வம் வேண்டா இங்கு எண்ணில், முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும், எங்கே பயன் அளிப்பன அழிந்தே, பலன்களை பண்ணும் கெட்டே, வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் பின் பலிக்கும் மாபோல். அந்த பிற மதத்தார் சொல்றாங்க, நம்ம செய்கிற செயலே பலனை கொடுத்துருங்க, நீங்கள் ஏன் அப்புறம் கடவுள்னு ஒருத்தரை கொண்டாடுறீங்க உள்ள, அவர் தான் பார்த்து நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குறாருலாம் சொல்றீங்க. தேவையில்லையே. நாம் செய்த வினைகளே தத்தம் பயன்களை அவற்றை செய்வதற்கு கூட்டு வைக்குமே. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு உதாரணம், ஒரு பசுமாடு மந்தையா நிற்குது, ஒரு 1000 மாடு நிற்குது ஒரு இடத்துல, பசுக்கள். அந்த கன்றுகள்லாம் அவுத்து விடுறாங்க. இந்த கன்றுகள் என்ன செய்யும்? எவ்வளவு மாடு இருந்தாலும் அந்த கன்று தன்னுடைய மாடை உடனே ஒரு 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடும். அந்த பசு மந்தையிலே ஒரு 1000 மாடு இருந்தால் கூட அந்த கன்று அவுத்து விட்டா அது திகச்சு நிற்காது. ஐயோ 1000 மாடு இருக்க, நம்ம அம்மா எங்கே இருக்குன்னு தேடுறது, அந்த மாதிரி தேடாது. ஒரு 5 நிமிஷத்தில் போய் தன்னுடைய அம்மா கிட்ட போகுது. அது மாதிரி இந்த வினை என்பது நம்ம செய்தால் தானே நமக்கு பலன் வரப்போகுது. இதுக்கு கடவுள் எதுக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னா, வினை நம்ம செய்யறது செய்த பொழுது அழிஞ்சு போகுது. இப்போ நான் உங்களை ஒரு திட்டுறேன் வாயாலன்னா அந்த சொல்லு வழியை வந்து அழிஞ்சு போகுது. நான் ஒருத்தரை அடிக்கிறேன்னா அந்த அடித்தது முடிஞ்சுமா அந்த செயல் அழிஞ்சு போகுது. ஆகவே எந்த வினையாக இருந்தாலும் செயல்கள் யாவும் செய்த அப்பொழுதே அழிந்து ஒழிகின்றன, அழிஞ்சு போகுது. அதனால் வினைகளே வந்து பயனை தரும் என்ற கொள்கை பொருந்தாது. அழிந்த வினைகள் எவ்வாறு பயன் தரும் என்ற வினாவிற்கு அவங்க என்ன சொல்றாங்க? வயலில் உரம் போடுறோம், வயலுக்கு உரம் இடுறோம், அப்புறம் நோய் வந்தால் மருந்து சாப்பிட்றோம். இந்த வயலில் போட்டு தழையெல்லாம் போடுறோம், தழை உரத்தை போடுறோம், வயலில் மருந்து சாப்பிட்றோம், ஜுரத்துக்கோ இதுக்கோ ஒரு மருந்து சாப்பிட்றோம். அப்போ அந்த தழையானது என்ன செய்யுதுங்க? நிலத்தில் மக்கி அந்த நிலத்துக்கு உரமாக மாறுது. நம்ம சாப்பிட்ட மருந்து வயிற்றில் போய் ஜீரணிச்சு இந்த நோயை போக்குது. அதே மாதிரி இந்த ஊமைகள் வினைக்கும் பொருந்தாதான்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் வயலில் ஒரு தழை உரம் இடுறீங்க, அந்த தழை உரம் கெட்டு போகுது, பச்சை தழையாக வெட்டி போடுறீங்க. ஆனால் ஒரு 4 நாள் கழிச்சு அந்த பச்சை தழை காஞ்சி போகுது, ஈரத்தில் மக்கி ஒரு கலர் கருப்பாகிடுது, மக்கின உரமாக மாறிடுது. ஆனால் அந்த உரம் கெட்டு போகலை, அந்த மரத்துக்கு புதிய சக்தியை தருது.
அதே மாதிரி நம்ம மருந்து சாப்பிட்றோம், அது வயிற்றுல போய் ஜீரணிச்சு நமக்கு நோயை போக்குது. அது மாதிரி இந்த வினை கெட்டுறதுன்னு சொல்றீங்களே, கெட்டா பயன் தர வேண்டியதானே அப்படின்றாங்க. அதுதான் இந்த ஊமை பத்தாதப்பா, இதுக்கு இந்த மருந்து ஊமையும் உறவு ஊமையும் பத்தாது. ஏனென்றால் அடுத்த பாடலை மறுக்கிறாரு. அவங்க சொல்ற இந்த பாடல்ல வினை அழிந்து போகும், நம்ம சொல்ற வினை அழிஞ்சிடும்பா அப்படின்னா அதுக்கு மருந்து அந்த தழை சொல்றாங்க. தழை உரம் எல்லாம் சாப்பிட்டதும் நம்மளுக்கு பலன் தருது, தழை மக்கி பலன் தருது, அந்த மாதிரி வினை கெட்டு பயன் தரும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம அடுத்த பாடலை மறுக்கிறார். வினை கெட்டு பயன் தராது, ஏன்னா தழையும் உரமும் எந்த இடத்துல போட்டாங்களோ அங்க இருந்தே பயன் தரும். இப்போ ஒரு மரத்துக்கு நீங்க ஒரு பசுந்தழையை வெட்டி போடுறீங்கன்னா அந்த தழையானது ஒரு 10-15 நாள்ல மக்கி அந்த மரத்துக்கே பயன் தரும். அதே மாதிரி நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடல்ல ஜீரணிச்சு அந்த மருந்து பயன் கொடுக்கும். அது மாதிரி இல்லப்பா, அது மருந்தும் தழையும் ஊமை இதுக்கு சரி வராது, அதுக்கு வேற ஊமை இருக்கு சொல்றேன்னு அடுத்த பாடல சொல்றாரு. 98ல வினை கெட்டு பயன் தரும் என்பதை மறுக்கிறார். 97 சொன்னாங்க, 107 தழை மருந்து மாதிரி அந்த தழை போட்டது கெட்டுடும், மருந்து சாப்பிட்டது கெட்டுடும், பயன் தரும். அது மாதிரி வினை கெட்டு பயன் தரும், அழிஞ்சால பயன் தரும். நாங்க அது இல்லைன்னு மறுக்கிறார் இந்த பாடல்ல. செய்கிடும் தழையும் தின்னும் திரவியும் அதுவும் போல உய்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை எண்ணில் வைத்திடும் சோறும் பாக்கும் அறிந்தினர் வயிற்றில் மாய்ந்தால் மெய்த்திடும் பலம் உனக்கு மலம் அலால் வேறு உண்டோ. இதுக்குதான் மறுக்கிறார், அந்த மாதிரி இல்லப்பான்னு சொல்றார். வயலுக்கு இடும் உரமும் நோய் தீர உண்ட மருந்தும் தாம் அழிந்தே பயன் தரும் என்பது சரியே, அது அழிஞ்சுதான் பயன் தரும். ஒரு மரத்துக்கு நாம உரமிட்டோம்னா அந்த தழை அழிஞ்சு மரத்துக்கு பயன் தரும். ஒரு நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்து அழிஞ்சு பயன் தரும். ஆனா இந்த ஊமை எல்லா இடத்துலையும் பொருந்தாது. நீ சொல்ற ஊமை மழம் அந்த தழை மருந்து ஊமை எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. உண்ணும் சோறும் போடுற வெத்திலையும் அருந்திய வயிற்றிலே மாய்ந்தது என்றால் நம்ம வயிற்றிலே மாண்டு போச்சுன்னா அது என்ன சொல்றாரு, அதனால உனக்கு என்ன லாபம்பா, நீ சாப்பிட்ற வெத்திலை போடுற, அதனால உனக்கு என்ன லாபம், மறுநாள் அது சக்கையா வெளியே வருது, அதை தவிர வேற என்ன லாபம். அது மாதிரி செய்த வினையை உடனே கெடாது, மருந்து சாப்பிட்டா உடம்புல கெட்டு போகுது, உடனே பலன் தருது. தழை போட்டோம்னா ஒரு மரத்துக்கு அந்த தழை மக்கி அங்கேயே பலன் தருது. ஆனா வினை அப்படி இல்லை, செய்த வினையும் உடனே கெட்டு விட்டால் பிறகு பயனே இருக்காது. செய்த உடனே வினை கெட்டு போச்சுன்னா அதுக்கு பயன் எங்க இருந்து வரும். அதுக்குதான் என்ன சொல்றார், வினை செய்த உடனே கெடுவதில்லைப்பா. நீ சொல்ற மாதிரி தழை மக்கிற மாதிரியோ உடல்ல சாப்பிட்ற மருந்து ஜீரணிக்கிற மாதிரியோ நம்ம வினை செய்ததும் இந்த வினை கெட்டு விடுவதில்லை, அதுக்கு பயன் உண்டு. அது எப்படின்னா உணவை போலவோ உரத்தை போலவோ வினை கெட்டு பயன் தராது. சாப்பிட்ட மருந்து போலையோ அல்லது சாப்பிட்ட உணவு போலையோ அது கெட்டு பயன் தராது, அது அடுத்த பிறகு தான் பயன் தரும். நம்ம மரத்துக்கு வைக்கிற உரம் நம்ம சாப்பிட்ற மருந்தெல்லாம் இங்கேயே பயன் தருது. இப்போ ஒரு ஜுரத்துக்கு மருந்து சாப்பிட்டோம்னா நாளைக்கு எனக்கு சரியா போகுது. தோட்டத்தில் இருக்கும் மாமரத்துக்கு ஏதாவது ஒரு உரம் நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு மாதத்துல நல்லா காய்க்க ஆரம்பிக்குது. ஆனால் வினை அப்படி இல்லை. வினை என்பது அடுத்த பிறவில் தான் பலன் தரும். அதுவும் வினை பயன் என்னன்னு சொல்றாருன்னா, செய்த வினையால் விளைந்த புண்ணியமா பாவமா தான். வினையே பயன் தராது. வினை அடுத்த பிறவில் தான் பயன் தரும். ஆனா அந்த வினையே அப்படியே பயன் தராது. நாம் செய்த வினையால் விளைந்த புண்ணியமோ பாவமோ தான் நமக்கு இன்ப துன்பமா வரும். நல்வினைக்கு பயன் இன்பம், தீவினைக்கு பயன் துன்பம்னு வரும். இது இப்ப நம்ம ஒரு கொடுமையான ஒரு கொடிய செயலை நான் செஞ்சிடறேன்னு வச்சுங்க. அப்போ இந்த பிறவில ஒரு கொடுமையான ஒரு கொலை பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன். அடுத்த பிறவில ஒருவேளை பூலோகத்தில் தண்டனை அதுக்கு எனக்கு கிடைக்கலன்னா அடுத்த பிறவில அந்த கொலை கொடுத்தது கடுமையான தண்டனை பெருமான் கொடுப்பார்.
அது மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோன்றும். இப்போ ஒரு பெரிய துன்பம் எனக்கு வந்துடுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம், இந்த உண்மையெல்லாம் தெரியுது. ஆஹா, இந்த துன்பம் எனக்கு இதுவா வரல, போன ஜென்மத்தில் நான் ஏதோ ரொம்ப தீமை செஞ்சிருக்கிறேன், அந்தக்காக தான் இந்த துன்பம் இப்போ வந்திருக்கு, அதை அனுபவிச்சணும். அதனால நாம இன்னும் வாழும்போது யாருக்கும் எந்த துன்பமும் செய்யக்கூடாது என்று நம்ம ஒரு திருந்தறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே வினை தழையை போலவோ மருந்தை போலவோ அங்கே கெட்டு பயன் தராது. வினை செய்த உடனே அழிஞ்சு போகுது. ஆனால் அது பயன் எங்க தரும்னா அடுத்த பிறவியில தரும். அடுத்த பிறவியில கூட வினையே அப்படியே பயன் தராது. நம்ம செய்த வினையால் நமக்கு விளைந்த புண்ணியமோ பாவமோ தான் அடுத்த பிறவியில நமக்கு இன்ப துன்பமா வரும். ஆகவே தழை உரம் இந்த ஊமை இங்கு செல்லாது, இது வேற பிறவியில தான் தரும், வேற ஒரு உடம்புல தரும். மரத்துக்கிட்ட தழை அந்த மரத்துக்கே பயனை தரும். ஒரு மரத்துக்கு வீட்டில் வச்சிருக்க மாங்காய் மரத்துக்கு மாமரத்துக்கு நீங்க உரம் போட்டீங்கன்னா அந்த உரம் அந்த மாமரத்துக்கே பயனை கொடுக்கும். நீங்க மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கே நல்லது கொடுக்கும். ஆனா வினை இப்போ அழிந்தாலும் அது அழியறதில்லை, அதனுடைய பலன் அப்படியே இருக்கும். நம்ம செய்த வினையால வந்த தீவினைனா பாவமா இருக்கும், நல்வினைனா புண்ணியமா இருக்கும். அதுதான் அடுத்த பிறவிலே இந்த உடம்புல வராது. ஏன்னா இந்த பிறவியோட இந்த உடம்பு போயிடுது. அடுத்த பிறவிலே இந்த உயிருக்கு ஏதாவது ஒரு உடலை கொடுப்பார் பெருமான். 7 பிறவி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழன, தாவரங்கள். அப்போ நமக்கெல்லாம் 7 பிறவி. நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாம் இப்போ சித்தாந்தம் படிக்கிறோம், திருமுறையெல்லாம் படிக்கிறோம். பெரும்பாலும் நமக்கு அடுத்த பிறவி மனித பிறவி தான் கொடுப்பார். ஏனென்றால் நாம எல்லாம் பெருமானை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அப்போ அடுத்த பிறவி எடுத்தா கூட இதே உடம்பு இருக்க வராது, இப்ப இருக்க மாதிரியே உடம்பு வராது, வேற ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு உடம்பு. அப்போ நான் செஞ்ச இந்த தீவினை அது அப்படியே தொடர்ந்து அந்த உடம்புக்கு பற்றும். ஆகவே தலை உறவு செல்லாட்டார். அடுத்து 109. நூத்தி 10ங்களா ஐயா? ஐயா 108 109ங்களா? 9 ஐயா. 9. கெட்ட பொருள் பெரிதோர் இடத்தில் பயன் தரான்ற திரவியம் ஓமை என்று செய்தி கண் திரவியங்கள் விரவிய இடத்தே வீழ்ந்து பலம் தரும் இம்மை அம்மை பரவி நீபார் நீர் அங்கி பாத்திருத்து இட்ட எல்லாம் கரவிடும் இங்கே எங்கே பலன் கொள்ள கருதினாயே. இதை திருப்பி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பிற மதத்தார். நீ கூறிய உரமும் மருந்தும் கெட்டு அழிந்து அந்த இடத்துல பயன் தரும் என்பது சரி, அவங்க சொல்றது வாஸ்தவம் தான். உரம் போட்டோம்னா மரத்துக்கு அது அங்கேயே பலன் தருது, மருந்து சாப்பிட்டோம்னா அங்கேயே பலன் தருது. ஆனால் வினையின் பயன்கள் செய்த அப்பிறவிலே பயன் தருவன அல்ல, அவை மறுபிறவிலே வேறொரு உடம்பில தான் பயன் தருது. ஆகவே இப்பிறவில நம்ம என்ன செய்யறோம், தானம் செய்யறோம், யாக வளர்த்துறோம், நீரில சில தர்ப்பணம்லாம் பண்றோம், தானங்கள்லாம் செய்யறோம். இதெல்லாம் இங்கேயே கெட்டு போகுது. இந்த தானம் யாகம் எல்லாம் செய்த அப்பொழுதே கெட்டு போகுது. ஆனால் அந்த தானத்தால விளைந்த நன்மை புண்ணியம்தான் அடுத்த பிறவியிலே நமக்கு பலன் தருது. இதுல வினையே பலன் தராதுன்னு அது சொல்றார். வினை சடம், வினை என்பது அறிவில்லாது. அதுவே இந்த பிறவிலே நான் ஒரு தீவினை செஞ்சிருக்கேன்னா இந்த வினை அடுத்த பிறவிலே நான் தான் இந்த தீவினை செய்தேன் என்று என்னை அறிந்து சேராது. என வினை சடம். ஆகவே அதை நமக்கு சேர்ப்பதற்கு ஒரு இறைவன் வேணும். அந்த வினையை நம்மோடு சேர்ப்பதற்கு இறைவன் வேண்டும். ஏனென்றால் நமக்கு உயிர் சிற்றறிவு உடையது, அறிவித்தால் அறிவது, தானே அறியாது. நாமும் நாம் செய்த வினையை தேடி எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த உரிமை ஒருவேளை இறைவன் கொடுத்திருந்தாருன்னா நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா, நம்ம செய்த வினைக்கு உரிய பயனை நாம தேர்ந்தெடுக்கலான்ற உரிமை ஒருவேளை இறைவன் நமக்கு கொடுத்திருந்தா என்ன நடக்குன்னா,
நான் செய்த நல்லதுக்கெல்லாம் எனக்கு பலன் வரணும்னு நினைச்சு கெட்டதெல்லாம் விட்டுருவேன். கெட்டதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். இறைவன் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு வச்சுங்க, அந்தந்த உயிர் செய்த நல்வினை தீவனை எடுத்துக்கலான்னு வச்சிருந்தாருன்னா எல்லாரும் என்ன செய்வோம்? நாம் செய்த நல்வினையை மட்டும்தான் எடுத்துக்குவோம், தீவனையை விட்டுருவோம். ஆனால் அந்த அமைப்பு இங்கே இல்லை. ஆகவே செய்த வினை நம்ம தானம் பண்ணுறோம், யாகம் வளர்த்துறோம், நிறைய பேருக்கு தர்மம்லாம் செய்கிறோம், அதெல்லாம் அங்கேயே அழிஞ்சு போகுது. ஒருத்தருக்கு நீங்கள் தானம் கொடுக்குறீங்கன்னா, ஒரு சாப்பாடு போடுறீங்கன்னா, அவன் சாப்பிட்டதுமே அது அழிஞ்சு போகுது. ஆனால் அந்த சாப்பாடு போட்டதால, அந்த தானம் கொடுத்ததால புண்ணியம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு அடுத்த பிறவிலே உங்களுக்கு நன்மையாக வருது. ஆகவே அந்த வினை சடமாக இருக்கிறதுனால அது தானே பயன் தராது. அதை செய்தவனுக்கு நன்மையத்தையுமே கொடுக்காது. வினை நம்ம நல்லது செய்கிறோம், கெட்டது செய்கிறோம். ஆனால் அந்த வினையானது ஐயோ இவர் நம்ம தானே இவர் செஞ்சாரு, நல்லது செஞ்சாரு, நாம் இவருக்கு போய் நல்லது கொடுக்கணும்னு அது தெரியாது. ஆகவே அதை நடுநிலையாக இருந்து யார் தரணும்? நமக்கு அதை கணக்கிட்டு இன்னென்ன உயிர் இன்னென்ன செய்தது அந்தந்த உயிருக்கு அது போல அதான் நேதி தத்துவம் வச்சிருக்காரு. அதுக்குத்தான் நேதி தத்துவத்தை வச்சிருக்காரு. நேதி தத்துவம்னா என்னன்னா, நாம் யார் யார் என்னென்ன தீவினை நல்வினை செஞ்சோமோ அந்தந்த வினைகளின் பயன்களை யார் யார் செய்தார்களோ அவங்களே அனுபவிக்கணும்னு அர்த்தம். நேதி என்பது அதான். ஆகவே வினை சடம், அது தானே பலன் கொடுக்காது. அது கணக்கிட்டு செய்யறதுக்கு ஒரு இறைவன் வேண்டும். அதுதான் இறைவனை வச்சு நம்ம கொடுக்குறாருங்க. 110 அடுத்தது. இதுல என்ன சொல்றாங்க? வினை புத்தியில தங்கி இருக்கோம், அதே கொடுத்துருவோம், பயன் கொடுத்துருவோம், அப்புறம் எதுக்கு இறைவன்ற? வினை புத்தியில தங்கி இருக்குன்னு சொன்னீங்க நீங்க. நம்ம செய்த வினை எங்க தங்கி இருக்கு? இப்ப நான் ஒரு தீவினையும் நல்வினையும் செய்யறேன்னா அது என் புத்தியில தங்கி இருக்கு, அதுவே பலன் கொடுத்துருமே, அதுக்கு எதுக்கு இறைவன் கேட்குறாங்க. அதுக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரி அப்படி இல்லை, புத்தியில தங்கியிருந்து பயன் தராது அப்படின்னு சொல்றார். செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கிடந்து பின்னர் எய்தவே பலன்கள் ஈனும் என்றிடில் இரும் சுவர்க்கம் பொய்யர் வாழ் நரகம் பூமி புந்தியில் கிடந்து போந்தது ஐயனே அழகு இது உன் சொல் இந்திர ஜாலம் ஆய்த்தே. அவன் சொல்றான் அந்த மாதிரி வினை நம்ம புத்தியிலே கிடைக்கல, அதுல இருந்து உனக்கு பலன் கொடுத்துரும். அந்த மாதிரி சொல்லக்குள்ள அதுக்கு என்ன சொல்றார்? வினை நம்ம புத்தியில கிடைக்கிறது உண்மைதான். ஆனா என்னன்னா, நாம் செய்த ஒரு நல்வினையோ தீவினையோ உடனே அழிஞ்சிடும். ஆனால் அந்த வினை நம்ம புத்தியிலே பற்றுக்கூடா கொண்டு புத்தியில இருக்கும். நம்ம இந்த பிறவி முடிஞ்சதும் இந்த புத்தியில இருக்க வினை நல்வினை புண்ணியமா மாறும், தீவினை பாவமா மாறி மாயைக்கு போயிடும். மாயையில போய் சஞ்சிதமா இருக்கும். அதுல இருந்துதான் பெருமான் அடுத்த பிறவிக்கு நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுக்குறார். ஆகவே இவன் என்ன சொல்றான்? பிற மதத்தார் அந்த வினை செய்த வினை நம்ம புத்தியிலே இருக்குங்க, அதுவே பலன் கொடுத்துருமே அப்படின்ற. அதுதான் நம்ம சொல்றோம், செய்த எல்லா வினைகளும் வினை செய்தவர் மனத்திலே தங்கிய பின் பலன் தராது. அது உண்மை இல்லப்பா, புத்தியில தங்கியிருக்கு வாஸ்தவம், ஆனா அதுவே பலன் தராது. வினைக்கு பயன் அவனை எங்க? வினையை நம்ம செய்யறதுக்கு பயன் என்னன்னாங்க? சொர்க்கம் நரகம் பூமி. நம்ம ஒரு நல்வினையே தீவினையே செய்யறோம், அதுக்குரிய அந்த நல்லது கிட்ட எங்க அனுபவிக்கிறோம்? பூலோகத்தில் அனுபவிக்கிறோம், சொர்க்கத்தில் அனுபவிக்கிறோம், நரகத்தில் அனுபவிக்கிறோம். நாம நமக்குள்ள வினை பயன்களை 3 இடத்துல அனுபவிக்கிறோம். இப்போ வாழ்கிற பூமியில நல்லது செஞ்சதா சொர்க்கத்தில் போய் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம், தீமை செஞ்சிருந்தா நரகத்தை போய் அனுபவிக்கிறோம். ஆகவே வயல்ல பயிர் விளையிற மாதிரி புத்தியில இருந்து இதெல்லாம் விளையாது. வயல்ல விதை போட்டா பயிர் வளர்த்துது. ஆனால் இந்த வினைகள் நம்ம புத்தியில தங்கியிருந்து தானாவே நமக்கு சொர்க்கமோ நரகமோ பூமியோ வாழ்க்கையெல்லாம் கொடுக்காது. ஏனென்றால் வினை சடம், அதை திருப்பி அதே பயன் தான் வரும். வினை என்பது சடம், அது தானே தன்னை செய்தவனை அறிந்து சேராது. அதை அறிந்து நமக்கு ஊட்டுபவன் இறைவன் தான். ஆகவே வயல்ல அவங்க என்ன சொல்றாங்க? வயல்ல ஒரு விதைக்கிறோம், பயிரிடுறோம், அந்த பயிர் வயல்ல இருந்து முளைச்சு வருது. அது மாதிரி செய்த வினையானது புத்தியில தங்கியிருந்து
அது எப்படி பயிர் விளையுதோ அது மாதிரி இந்த வினை அடுத்த பிறகு பயன் கொடுக்குன்றாங்க. அது இந்திரஜாலம் நீ சொல்றது கண்கட்டு வைத்த மாதிரி சொல்ற. புத்தியில இருந்து அந்த வினை பயன் தராது. ஏனென்றால் புத்தியில இருக்க வினை இந்த உயிர் இந்த உடலை விட்டு போனா வேற மாயைக்கு போயிடும். அதுக்கப்புறம் சஞ்சிதமா இருந்து பின்னால் தான் வரும். ஆகவே நம்ம புத்தியில இருந்து நேராக அந்த பலன் தராது. அதுக்கு ப்ராசஸ் நிறைய இருக்கு. மாயைக்கு போகும், அங்கே சஞ்சீதத்தை தங்கி இருக்கும். அப்புறம் பெருமான் அதை அடுத்த பிறவி கொடுக்கும்போது சஞ்சீதத்தை நமக்கு கொஞ்சம் எடுப்பார். எவ்வளோ கொடுப்பார்னா, அடுத்த பிறவியில இந்த உயிர் எவ்வளோ வினைகளை கொடுத்தால் பக்குவம் அடையுமோ அல்லது எவ்வளோ வினைகளை கொடுத்தால் அது தாங்குமோ அந்த அளவுக்கு சஞ்சீதத்தை வினை எடுத்து கொடுப்பார். ஆகவே நீங்க சொல்றது போல வயல்ல போட்ட விதை அப்படியே பயிரா முளைக்கிற மாதிரி புத்தியில இருந்து இந்த வினையெல்லாம் உடனே வராது. நீ சொல்றது இந்திரஜாலம் போல இருக்குப்பா. இந்திரஜாலம் கண்கட்டு வித்த மாதிரி இருக்கு. அது அப்படி இல்லை. ஆகவே நீ கூறுவது தப்புன்றார். அதாவது இந்திரஜாலம் போல இருக்கு, நையாண்டி பண்ற. நீ சொல்றது ரொம்ப அழகா இருக்குப்பா. இது மந்திர வித்த மாதிரி சொல்ற, கண்கட்டு வித்த மாதிரி சொல்ற. அந்த மாதிரி வினை புத்தியில இருந்து பயன் தராது அப்படி என்று மறுக்கிறார். இதுல 111 என்ன சொல்ற, இறைவன் தான் உயிருக்கு அந்த வினையின் பயனை கொடுக்கணும், அது அவன் கடமைன்ற. 111ஆம் பாடல்ல இறைவன் தான் நான் செய்த ஒரு நல்வினைக்கோ தீவனைக்கோ ஒரு பயனை அவர் கொடுக்கணும், அது அவருடைய கடமைன்ற. 111 தானம் செய் பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி ஊனம் பின் உறவே காண்டும் பலம் உருவிப்பான் வேண்டும் ஈனமில் செய்தி ஈசன் இடும் பணி இவை நாம் செய்தால் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்விப்பின் வினை நோய் தீர. போன பாட்டுல வினை செய்த ஒரு மனத்திலே கடந்து பலன் தரும் என்பது பொருந்தாது சொல்லியாச்சு. மனம் புத்தி எல்லாம் ஒண்ணுதான். வினை செய்த ஒரு மனத்திலே புத்தியிலே கடந்து பலன் தரும் என்பது பொருந்தாது. ஆனாலும் அது செய்யப்படும் பொருளிலே இருந்து பலன் கொடுக்குமான்னு கேட்கிறான். இந்த இதுல வினை நம்ம புத்தியில இருந்து பலன் தரா ஒத்துக்கிறாங்க. நம்ம செய்யறோம்ல வினை, அந்த பொருள் இருந்து பலன் தருமானா அதுவும் பொருந்தாது. ஏனெனில் ஒருவருக்கு கொடையாக வழங்கப்பட்ட பொருள்களும், ஒரு தானம் கொடுக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு, அக்கொடையை ஏற்றவர், நம்ம கொடுக்கிற தானத்தை ஒருத்தர் பெற்றுக் கொள்கிறார். அக்கொடையை வழங்கியவர், நம்ம அந்த கொடையை வழங்குகிறோம். தானம் என்ற ஒரு நல்ல செயலை செய்கிறோம், அந்த தானத்தை கொடுக்குறோம், அவர் வாங்கிக்கிறார், நம்ம கொடுக்குறோம். அந்த தானமா கொடுத்த பொருள், அந்த செயல், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் என்று அழுவது அப்படியே அழிஞ்சு போகுது. நம்ம தானம் கொடுத்தா அது உடனே அழிஞ்சு போகுது, செய்த உடனே அழிஞ்சு போகுது. ஆகவே அந்த பொருளே கடந்து அது பலன் தராது. தானம் செய்த பொருளே இருந்து அந்த வினையானது பயணம் தராது. அந்த தானத்தால் விளையும் புண்ணியம் இருக்கு பாருங்க, அதுதான் நிலை பெற்றதாக விளங்கி நமக்கு செய்தவருக்கு புண்ணியமா பாவமா கொடுக்கும். அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தானம் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தரீங்க, அந்த 10,000 ரூபாய் பணமே நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்குமானா அது கொடுக்காது. அந்த 10,000 கொடுத்ததால உங்களுக்கு ஒரு புண்ணியம் வருது பாருங்க, நல்வினை, அதுதான் பிற்பாடு உங்களுக்கு புண்ணியமா மாறுது. ஆகவே தானம் கொடுத்த பொருளே உங்களுக்கு புண்ணிய பாவமா மாற அந்த செயல், அந்த தானம் கொடுக்குற செயல் இருக்கு பாருங்க, அந்த செயல் நீங்க செய்யும் போது நல்வினை தீவனையா இருக்கும். அது எப்படி மாறுது, புண்ணிய பாவமா மாறுது, சஞ்சிதமா போகுது. அடுத்த பிறகு வரும்போது இன்ப துன்பமா வருது. ஆகவே தானம் செய்த பொருள், அந்த பொருள் தானம் கொடுத்து அப்படியே கெட்டு போகுது. அந்த செயலால் தானத்தால் விளைந்த நன்மையோ தீமையோ தான் உங்களுக்கு பயன் தருது. ஆகவே அதை யார் கூட்டுறாரு, நமக்கு நிலைத்த தன்மை உள்ள ஒரு இறைவன் ஒருத்தர் யாரா கூட்டணும். நம்ம ஒரு தானம் செஞ்சிருக்கோம், ஏதோ நல்லது செஞ்சிருக்கோம்னா அதை அறிந்து இவர் தான் இந்த தானத்தை செஞ்சாரு, இந்த உயிர் தான் செஞ்சதுன்னு சொல்லி அது யாருக்கு தெரியும், அது இறைவன் தான் கணக்கிட்டு நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார். காரணம் ஏன் கொடுக்கிறாருன்னா, இறைவன் ஏன் அந்த பயனை கொடுக்கிறாருன்னா,
இறைவன் சில அறச்செயலை விதிக்கிறார். இதெல்லாம் நன்மைகள், இதெல்லாம் கெட்டதுன்னு வேதங்கள்ல ஆகமல்ல சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய வாக்கு, அருளாளர் வாக்கெல்லாம் நாம் இதெல்லாம் செய்தால் நல்லது, இதெல்லாம் செய்தால் கெட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆகவே அவன் அருளிய விதிப்படி நடந்தால் அதில் உள்ள நல்லது கெட்டதை நோக்கி நமக்கு பயன்களை கொடுப்பார். பெருமான் நிறைய விதிகளை வகுத்திருக்கார். உலகத்தில் இப்படிதான் வாழணும், நல்வாழ்க்கைன்னு இப்படி வாழணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாருக்கு துன்புறுத்தக்கூடாது, அப்படி பல விதமான நல்லது சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய கட்டளை தான் எல்லாமே, பெருமானுடைய கட்டளை தான் எல்லாமே. அந்த அருளிய விதிப்படி நம்ம நடந்தோம்னா அவற்றில் நன்மை, அதை அதிகம் குறைச்சல் நோக்கி நமக்கு அந்த வினையாகிய நோய்க்கு உள்ள மருந்து மாதிரி அதை கொடுப்பார் நமக்கு. ஆகவே எல்லாமே நம்ம செய்கிற செயல் எல்லாமே நாம செய்யல, இறைவன் விதித்த விதிப்படி நம்ம செய்து கொண்டு வருகிறோம். நல்ல செயல்கள் இருக்கு, கெட்ட இருக்கு, அதெல்லாம் நம்ம செய்து கொண்டு வருகிறோம். அப்படி செய்து கொண்டு வரும்போது பெருமான் அதை கணக்கிட்டு அவருடைய ஆணைப்படி அது நல்ல செயலாக இருந்தால் அதுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குறாரு, அவருடைய ஆணைப்படி அது ஒரு துன்ப செயலாக இருந்தால் அதுக்கு துன்பத்தை கொடுக்குறார். ஏனென்றால் அவர் வகுத்துள்ள அற வாழ்க்கைப்படி நம்ம வாழ்ந்து வந்தோமானால் நமக்கு நன்மையை கொடுப்பார், மாறான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் நமக்கு தீமையை கொடுப்பார். ஆகவே எப்படி இருந்தாலும் பெருமான் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து, எப்படி அப்பா அம்மா ஒரு பிள்ளைக்கு ஆதாரமாக இருக்காங்களோ அதே மாதிரி பெருமான் நமக்கு அனைத்து உயிர்களுக்கு தாய் தந்தையாக இருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி வருகிறார். நம்ம இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவப்பட்டு வருகிறோம். ஆகவே தான் இந்த இறைவன் என்பது கட்டாயம் வேண்டும். செய்த வினை சடம், அது செய்த வினை அறிந்து சேராது. உயிர் அறிவில்லாது, அதுக்கு அறிவில்லைன்னா அறிவித்தால் அறிவுது, தானே அறியாது, தான் செய்த வினையை அறிந்து எடுத்துக்காது. அப்போ இன்னொருத்தர் மூணாம் மனுஷன் வேண்டும். அது பின்னால் சொல்கிறார் இன்னொரு பாட்டில், இது மூணாம் வருஷத்தை சொல்கிறார். இந்த மூணுக்கு ஒரு பொருள், அந்த மூணுல வினை சடம் உயிர் ஒன்றும் தெரியாது, அப்போ இறைவன் தான் அதை கூட்டி வைக்கணும்னு அடுத்த பாடல சொல்கிறார். 112. உயிர்கள் சித்தறிவு உடையன, ஆகவே முற்றறிவு உடைய முதல்வனுக்கு வினை பயனை உயிருக்கு கூட்டி வைக்கிறது கடமைன்றார். உயிர்களுக்கு சித்தறிவுன்னா நாம சுயமா அறிய மாட்டோம், எதையுமே அறிவித்தால் அறிவது, தானே அறியாது, அறிந்ததை மறந்து விடுது, இப்படிப்பட்ட ஷார்ட் கம்மிங் இருக்கு நமக்கு. ஆகவே முற்றறிவுடைய முதல்வன் இறைவன் பேரறிவாளன், அவரு அந்த வினையின் பயனை கூட்டி வைத்தால் அவருக்கு கடமைன்றார். அவருடைய கடமை. ஏன்னா நம்மளும் அவருடைய பிள்ளைகள், நம்ம நல்லபடியா வாழ வைக்கிறது அவருடைய கடமை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துறாரு. எப்படி ஒரு அப்பா அம்மா வீட்டில் ஒரு குழந்தைகளை வளர்க்குறாங்களோ அது மாதிரிதான் நமக்கு ஒவ்வொரு பிறவியும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி வருகிறார். ஆகவே வினையின் பயனை கூட்டுவது அவர் கடமைன்ற. உலகு உடல் கரணம் காலம் உருபலம் நியதி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பது, ஆனால் நிலவிடாது இவைதாம் சென்று நினைந்து உயிர் நிறுத்தி கொள்ளாது அழகிலா அறிவன் ஆணை அணைத்திடும் அருளினாலே. வினை செய்வதற்கு உயிர் வேண்டும். முதல்ல வினை செய்வதற்கு இந்த உயிர் இருக்கணும், அப்புறம் உயிர் தங்கி இருக்க உடல் இருக்கணும், அப்புறம் அதுக்குள்ள கருவி கரணங்கள், நமக்கு அதுக்குரிய காலம், என்னது செய்தால் இது பயன் என்ற முறைமை. இப்போ இதெல்லாம் இருந்தால் வினை செய்ய முடியும். வினை செய்யறதுக்கு நமக்கு உயிர் வேண்டும், உயிர் தங்கிறதுக்கு உடல் வேண்டும், உடல்ல கருவி கரணங்கள் இருக்க வேண்டும், எந்த காலத்தில் செய்கிற வினை என்ற அந்த காலம் வேண்டும், என்ன செயல் நம்ம செய்கிறோன்றத இதெல்லாம் பார்த்து நம்ம செய்கிறோம். இவற்றின் துணையால் தான் நம்ம வினை செய்கிறோம். உயிர்கள் இதை கொண்டு தான் வினைகளை ஈட்டுகின்றன. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள, இது உண்மை, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிதான் உயிர் வினை ஈட்டுது, ஒரு உடல்ல போய் தங்குது, அதுக்குள்ள கருவிகள்லாம் இருக்கிறதுக்கு எந்தெந்த காலத்தை என்னென்னமோ செய்து கொண்டு வருகிறது. இப்படியாக நாம் வினைகளை ஈட்டுகிறோம்.
ஆனால் இந்த உலகு, உடல் எல்லாமே உங்களுக்கு அறிவற்ற பொருள்கள். உலகம் சடம், உடலும் சடம், உயிரோ சிற்றறிவு உடையது. நம்முடைய அறிவு எப்படிங்க? அறிவித்தால் அறிவது, தானே அறியாது, அறிந்ததை மறந்து விடுவது, மீண்டும் அறிவது, இப்படிப்பட்ட நம்மளுக்கு குறைபாடு இருக்கு. ஆகவே இந்த உலகம் அறிவிலா சடம், இந்த உடலும் அறிவிலா சடம், உயிரோ சிற்றறிவு உடையது, வினையோ அதுவும் சடம், அது தான் செய்த உயிரை அறிந்து சேராது. அப்போ 3 பொருள் பாரிசேட அளவில் சொல்றார். இதை பாரிசேட அளவில் விளக்குறார். பாரிசேட அளவுன்னா ஒரு இடத்துல 3 பேர் இருக்கும். மூவரிலே இருவர் கள்வன் அல்லன் என்பது நிரூபிக்கப்பட்டால் 3ஆம் அவன் கள்வன் என்பது நிச்சயம். மூவர் உள்ள இடத்திலே இருவர் கள்வர் அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டால் 3ஆம் அவன் கள்வன். இதுதான் பாரிசேட அளவு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், என்னை பார்க்க ஒரு நண்பர் முதல்ல வரார், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நண்பர் வரார், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நண்பர் வரார். 3 பேர் நண்பர்கள் வீட்டுக்கு வராங்க. நான் என் டேபிளில் ரொம்ப உயரமான ஒரு அமெரிக்கா பேனா வச்சுருக்கேன், பார்க்க பேனா. அது விலையே 1000 ரூபா 2000 வச்சுங்களேன். இந்த பேனா வச்சுருக்கேன். இப்போ 3 பேர் பேசிகிட்டு இருக்கோம். முதல் நபர் அவருக்கு வேலை, சரி நான் போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறாரு. நான் அவரை வழி அனுப்ப போயிட்டு அவரை வழி அனுப்பிட்டு திரும்பி வரக்குள்ள என் மேஜையை பார்த்துட்டே வரேன். மேஜை மேலே பேனா இருக்கு. அடுத்த 2ஆவது நபர் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் வீட்டுக்கு போறேன்றாரு. நான் அதே மாதிரி ஏந்திரிச்சு அவரை வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு திரும்பி வரேன். என் அறைக்கு வரும்போது பார்த்தா மேஜை அந்த டேபிள் மேலே பேனா இருக்கு, பார்க்கர் பேனா இருக்கு. 3ஆவது நபர் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் வீட்டுக்கு கிளம்புறார். அதே மாதிரி அவரும் விடைபெறுகிறார். நான் அவருக்கு போய் வழி அனுப்பிட்டு வரும்போது பார்க்குறேன் பேனா இல்லை. அப்போ நான் என்ன ஊகிக்கிறேன், முதல்ல போனவர் போகும்போது நான் திரும்பி பார்க்கும்போது பேனா இருந்தது, 2ஆவது போகும்போது நான் திரும்பி வந்து பார்க்கும்போது பேனா இருந்தது. ஆனால் 3ஆவது இவர் அனுப்பிச்சிட்டு வந்து பார்க்கும்போது பேனா இல்லை. அப்போ யார் எடுத்திருப்பாங்க? இவர் தான் எடுத்திருப்பார். இதான் பாரிசேட அளவேன். மூவர் உள்ள இடத்திலே இருவர் கள்வர் அல்லர் என்பது நிரூபணம் ஆனால் 3ஆம் அவன் கள்வன் என்பது உறுதி. அது மாதிரி தான் இங்கே இருக்கிறது 3 பொருள்: உயிர், வினை, இறைவன். இருக்கிறது 3 பொருளுங்க. உயிர், உலகம் எல்லாம் சேர்ந்து ஒன்று, வினை ஒன்று, இறைவன் ஒன்று. இந்த உயிருக்கு தான் செய்த வினையை தானே போய் அறிந்து எடுத்துக்காது. இப்போ நான் செய்த வினையை அடுத்த பிறவிலே இந்த உயிரே சென்று இந்த வினை நம்மால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு சிற்றறிவு, அறிவித்தால் அறிவது, அறிந்ததை மறந்து விடுறது, வேண்ட வருது, இப்படிப்பட்ட குறை இருக்கிறதால இந்த உயிரால் தான் செய்த வினையை அறிந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருத்தரை கழிச்சு விடுறாரு. அடுத்தது வினை, 2ஆவது பொருள். 3 பொருள் இருக்கு சொன்னேன் இல்லையா? உயிர், வினை, இறைவன். அடுத்த பொருள் வினை. அதுவும் சடம். அதுவும் இந்த உயிர் தான் நம்மை செய்தது என்று அதுக்கு தெரியாது. இந்த உயிர் தான் நம்மை செய்தது என்று வினைக்கு தெரியாது. அது சடம். அப்போ 2 போயிடுதுங்க. அப்போ 3ஆவது யாருங்க? இறைவன். அவர் எப்படிப்பட்டவர்? பேரறிவாளர், சத்து சித்து ஆனந்தமாக இருக்கார். அவருக்கு எல்லாமே தெரியும், இருந்த இடத்துல இருந்தே எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆகவே அவருக்கு இந்த எந்தெந்த உயிர் எந்தெந்த வினையை செய்ததோ அந்தந்த வினையை அந்தந்த உயிருக்கு கூட்டுவது அவருக்கு கடமையாயிடுது. ஆகவே அடுத்த பிறையில கூட்டு வைப்பார். அதனால தான் இறைவன் இருக்கார். நம்ம செய்த வினைக்கு ஏற்ப உரிய பயனை அடுத்த பிரிவில் நம்ம கூட்டி வைப்பார். ஆனால் பொதுவாக இது ஒரு ஜெனரல் நியூஸ் தாங்க. இது பொதுவாக நம்ம இந்த பிரிவில் ஒரு வினை செய்தால் அதுக்கு பலன் அடுத்த பிரிவில் கிடைக்கும்.
ஆனால் விதிவிலக்காக ஒரு பெரிய பாவம் செஞ்சிடறோம் அல்லது ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சா அதுக்குள்ள அனுபவம் இந்த பிறையில வந்துடும். உதாரணமா இலங்கையில 2010 மே மாசம் 9ஆம் தேதி என்னமோ அந்த தேதியில நம்ம தமிழர்கள்லாம் வீட்டெல்லாம் வச்சு எரிச்சுட்டாங்க ராஜபக்சே. அதே 2022ஆம் வருஷம் அதே மே மாசம் 10ஆம் தேதி என்னமோ அவனுடைய மாளிகைலாம் எரிக்கப்பட்டது. அதே மாதிரி செய்த புண்ணியமோ பாவமோ அந்த பிறகு பலன் கொடுத்தோம். பொதுவான நீதி என்னன்னா, நாம் செய்த ஒரு நல்வினையோ தீவனையோ அது உடனே இது தரார், பலனை தரார். இப்போ வயல்ல நம்ம ஒரு பயிரிடுறோன்னா அந்த பலன் உடனே தெரியும் நமக்கு. வயல்ல ஒரு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ஒரு 6 மாசத்துல பலன் கிடைக்கும். நெல் போட்டிங்கன்னா ஒரு 3 மாசத்துல பலன் கிடைக்கும். வாழை போட்டிங்கன்னா ஒரு 6 மாசத்துல பலன் கிடைக்கும். இப்படியாக ஒவ்வொரு பயிருக்கு தகுந்த பலன் அப்பப்போ கிடைக்கும் நமக்கு. ஆனால் இந்த வினை செய்த உடனே பலன் தராது. பொதுவாக அடுத்த பிரிவில் தான் பலன் தரும். ஆனால் விதிவிலக்காக செய்த ஒரு பெரிய பாவம், செய்த ஒரு பெரிய புண்ணியம் அந்த பிரிவில் பலன் கொடுக்கும். இதில் இன்னொரு இது சொல்றாங்க. அதாவது மனுநீதி சோழன் மகன் தேரை ஓட்டியம் வரான் திருவாரூர்ல, சின்ன பையன். ராஜ வீதியில தேர் வந்துட்டு இருக்கு. எதற்கெல்லாம் படையெல்லாம் வருது, பின்னாலேயும் படையெல்லாம் வருது. ஆனா எங்க இருந்த ஒரு பசு கன்று அந்த தேர்ல மாட்டி செத்து போகுது. அப்போ என்ன சொல்றாங்க கூட இருந்த அமைச்சர்கள்லாம், நம்ம பிராமணருக்கு தானம்லாம் கொடுத்தா அந்த பாவம் சரியா போடுன்றாங்க. பசு கன்று தான் பாவம் தான். அந்த பசு போய் அம்மா போய் மணி அடிக்குது, ஆராய்ச்சி மணி அடிச்சிடும். அப்போ அந்த அரசன் நீதி வழங்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, இளவரசர் வேணும்னு அது மேல ஏத்துறீங்க, ராஜ வீதியில அந்த கண்ணுக்குட்டி வந்துருது, அது அங்க வர வேண்டிய வேலையே இல்லை. அதனால நம்ம தானம் கொடுத்தா இறைவனது அந்த தானம் கொடுத்தா சரியா போடுன்றாங்க. ஆனா அந்த அரசர் ஒத்துக்கல. அவர் என்ன பண்றார், சரி பரவாயில்ல பரிகாரம் பண்ணிட்டு விட்டுருவோம், அடுத்த பிறவிலே அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துக்கூடும், இறைவனை கொடுத்துக்கிட்டோம், நீங்க விட்டுருங்க, இவரு பரிகாரம் பண்ணிட்டு விட்டுடுவோம், அடுத்த பிறவில அவருக்கு தண்டனை இறைவன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, அடுத்த பிறவில அவனுக்கு தண்டனை கடுமையா இருக்கும். இறைவன் கொடுக்குற தண்டனை அதுவும் பசுவதை கொடுமையா இருக்கும். ஆகவே அடுத்த பிறவில அவன் அந்த தண்டனை அனுபவிக்க கூடாது, அதனால இந்த பிறவிலே நானே தண்டனை கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் மேல தேரை ஏற்றி கொண்டுடுறார். அப்போ தன் மகன் அடுத்த பிறவில இறை தண்டனை கொடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டாம், நானே அவன் மேல தேரை ஏற்றிப்பே கொண்டுடுறேன், இந்த பாவத்துக்கு இங்கேயே பழி சரியா போச்சு, அடுத்த பிறவில அவனுக்கு துன்பம் வராது அப்படின்னு ஏற்றுறோம். ஆகவே பொதுவான விதி செய்த வினை அடுத்த பிறகு தான் பலன் தரும். ஆனால் விதிவிலக்காக நம்ம செய்கிற ஒரு பெரிய புண்ணியமோ ஒரு பெரிய பாவமோ அந்த பிறவில பலன் கொடுத்துரும். அப்புறம் பூலோகத்தில் அதுக்கு தான் கோர்ட்டுலாம் வச்சிருக்காங்க. அந்த கோர்ட்டு அரசர் ஆணைப்படி, இறைவன் ஆணைப்படி தான் நடக்குது. இப்போ ஒரு கொலை குற்றம் ஒருத்தர் செஞ்சுடுறான், அந்த கொலை குற்றத்துக்கு கோர்ட்டில் அவனுக்கு உலகத்தில் கொலை தண்டனை கொடுத்துட்டா நரகத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்காது. ஒரு கொலை குற்றம் செஞ்சுடுறான், அவனுக்கு இந்த உலகத்திலேயே கோர்ட்டு மூலமா ஒரு கொலை தண்டனை கிடைத்து விட்டால், தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால், இந்த பாவத்துக்கு அடுத்த பிறகு அவனுக்கு அனுபவிக்க வேண்டியிருக்காது. ஒருவேளை உலகத்திலே சாட்சி நிரூபிக்கப்படாமல் அவனுக்கு விடுதலை ஆயிட்டான்னு வச்சுங்க, கொலை பண்ணிடுறான், எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் கொலை பண்ணான்னு, ஆனா கோர்ட்ல என்ன சொல்றாங்க, சாட்சி நிரூபிக்கப்படவில்லைன்றாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்டவனுக்கு அடுத்த பிறவிலே அந்த கொலைக்கு உள்ள தண்டனை கட்டாயம் கிடைக்கின்றான். இப்படியாக வினை என்பது தெய்வம் நின்று கொள்ளும், நின்று கொள்ளும். அது மாதிரி வினை நிறைய பொதுவான விதி அடுத்த பிறகு தான் பலன் தரும். பொதுவான விதி வினை செய்த அந்த பிறவிலே பலன் தராது, அடுத்த பிறகு தான் பலன் தரும். ஆனா சிறப்பு விதி எக்ஸப்ஷன், செய்த பெரிய பாவம் செய்த மிக பெரிய புண்ணியம் அந்த பிறவில பலன் கொடுத்துரும். அதே மாதிரி பூலோகத்துல ஒரு தண்டனை
செய்த குற்றத்திற்கு ஒரு தண்டனை கிடைச்சுட்டா அதுக்கு அங்க நரகத்துல தண்டனை கிடைக்காது. ஒருவேளை பூலோகத்துல செஞ்ச குற்றத்துக்கு குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுதலை ஆகிவிட்டால் அதுக்கு தண்டனை பெருமான் அங்க கொடுத்துவார். எப்படி இருந்தாலும் செய்த குற்றத்துல இருந்து நம்ம தப்ப முடியாது. ஒண்ணு அரசன் ஆணைப்படி இங்கேயே கிடைச்சிரும் தண்டனை, அப்படி இல்லைன்னா இங்க தப்புச்சுன்னா அங்க கிடைச்சிரும் தண்டனை. எப்படியா இருந்தாலும் செய்த வினையில இருந்து நாம தப்ப முடியாது, அதை அனுபவிச்சுதான் ஆகணும். நன்மையோ தீமையோ, நன்மைன்னா அதுக்கு உள்ள இன்பத்தை கொடுப்பாரு, தீமைன்னா அதுக்குள்ள துன்பத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பெருமான் அங்கே கணக்கு எழுதுறாங்க. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, நம்மை போல உள்ளவர்கள் தினம் பூஜை பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், சாமி கும்பிட்றோம், எல்லாம் பண்றோம், எல்லா விதமான நல்ல செயல்களும் செய்யணும். இப்படிப்பட்டவங்க செய்யற அழுது காமுற்று அழுகுற பெருமான்கிட்ட போய், பெருமானே சீக்கிரம் எங்களை ஒரு நல்ல உன் திருவடியை கொடுன்னு நம்ம தினம் தினம் வேண்டி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம செய்யறையும் ஒரு பேரால் எழுதுகிறாராம். பொழுதுபோக்கி புறக்கணிப்பார். கடவுள் இல்லை, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சும்மா நாத்திகம் பேசுறாங்கல்ல, அவங்க சொல்றதே ஒரு கணக்கில் எழுதுகிறாராம். யாருங்க? கீழ்கணக்குன்னா அதான் நேரி தத்துவம். எழுதும் கீழ்கணக்குன்றார், எழுதும் கணக்குன்னு சொல்லலாம். அது ஏன் கீழ்கணக்குன்னா அங்கதான் நேதி தத்துவம் வருது. நமக்கு வித்யா தத்துவத்தில் என்ன இருக்குங்க? மாயை, காலம், நியதி. மாயையில நம்முடைய இச்சா ஞான கிரையில் 3 ஒன்றா சேர்ந்துருக்கு. காலம் என்ன செய்யும்? 3 காலங்களே நம்மளை அனுபவிக்க வைக்கும் இன்ப துன்பத்தை. நேற்று என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிச்சோம், இன்னைக்கு என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிக்கிறோம், நாளைக்கு என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிப்போம். நம்ம ஆயுளை நிர்ணயிக்குது காலம். நேதி தான் முக்கியமானது. யார் யார் எந்தெந்த வினையை செய்தார்களோ அவர்கள் அந்தந்த வினையின் பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். அது நல்வினையோ தீவினையோ ரெண்டுமே. நல்வினை செய்தால் அதற்குரிய நல்வினை பயனை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். தீவினை செய்தால் அதற்குரிய தீவினை பயனை நான் அனுபவித்தே ஆகணும். அதான் நேதி தத்துவம். அதை தான் அந்த இதில் சொல்றார் இந்த பாட்டு 113. இறைவன் விதித்த அறச்செயல்ல சொல்றார். இறைவன் என்னென்ன நான் சொன்னல, இறைவன் விதிச்சிருக்காரு வேதங்கள்லாம் சொல்லி அதை சொல்றார். என்னென்ன செயல் விதிச்சிருக்காரு சொல்றார். இறைவன் சில அறச்செயல்ல கொடுத்திருக்கார். மக்களே இப்படிலாம் வாழணும் நீங்க அப்படின்னு வேதங்கள்லையும் ஆகமள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து நமக்கு அருள் சிவன் சொல்றார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவொடு, அர்ச்சித்தல் ஆதி இழுக்கீலா அறங்கள் ஆனால் இறங்குவான் பணி அறங்கள். பெருமானம் இப்படிப்பட்ட அறங்களை சொல்லியிருக்கார். ஒரு 16 அறங்களை சொல்லியிருக்கார். இதுபடி வாழ்ந்தால் நல்வாழ்க்கை. என்னன்னா ஒழுக்கம், நல்ல ஒழுக்க வாழ்க்கை வாழணும், பண்புடைய வாழ்க்கை வாழணும், உயர்ந்த நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களோடு நம்ம சேர்ந்து பழகணும், உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும். ஆகவே ஒழுக்கம் என்பது முதல்ல சொல்றார். அடுத்தது அன்பு. எல்லாருக்கும் அன்பா இருக்கும். ஏன்னா ஏன் அன்பா இருக்க வேண்டும் என்றால் எல்லா உயிர்களும் சிவபெருமான் இருக்கார். ஏன் எல்லாரிடம் அன்பா இருக்க வேண்டும் என்றால் எல்லாரோடையும் பெருமான் இருக்கார், ஒன்றாய் வேற உடனே இருக்கிறார். அதனால்தான் பார்ப்பது அனைத்து சிவமா பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆகவே எல்லாரிடத்தும் அன்போடு இருக்கணும். அருளுங்க, அருள்னா கருணை, கருணைனா இரக்கம். இப்போ நம்ம ரோட்ல போயின்னு இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னா நம்ம மாட்டம் போகக்கூடாது, உடனே அங்கே இறங்கி பார்த்து என்ன ஏது எது நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அல்லது ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படி என்ற ஒரு இரக்கம் வரணும். இந்த இரக்கம் என்பது மனிதனுக்கு உள்ள சிறப்பான குணம்.
இரக்கம் இல்லைன்னா அரக்கான்னு அர்த்தம். நமக்கு தான் இரக்கம் இருக்கு, வேற எந்த ஜீவராசிக்கு இரக்கம் கிடையாது. இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம எங்கேயோ ஒரு மீட்டிங் கேட்குறீங்க, வகுப்புல இருக்கோம், சித்தாந்த வகுப்புல இருக்கோன்னு வச்சுங்களேன், நேர்முக வகுப்புல இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்கூலில் பாடம் நடக்குது, ஸ்கூலுக்கு வெளியே ஒரு ஸ்கூட்டரு காரு மோதிக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காரு மோதிக்குது, நம்ம ஏன் போய் பார்க்கணும், எல்லாம் வகுப்பாக கேட்பீங்க. சித்தாந்தம் படிக்கணும், முக்கியமான சித்தாந்தம் நம்ம படிக்கணும், படிப்பீங்களா? எல்லாரும் ஒருத்தர் அங்கே இருக்க மாட்டீங்க, ஆசிரியர் கூட கேட்க மாட்டீங்க. எல்லாருமே எழுந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பள்ளிக்கூட நேரம் நடந்திருக்கு ஆக்சிடென்ட்டு, யாரோ என்ன தெரியலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, யார் வீட்டு பிள்ளையோ உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம அறியாமல் நம்ம உள்ள இறக்கம் என்ன செய்யுது, நம்மளை அங்கே ஓட சொல்லுது. போய் பார்க்குறோம், முடிஞ்ச உதவி செய்கிறோம், அதை ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம். எல்லாரும் போயிடுறோம், ஒருத்தர் கூட அங்கே உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரு 40 பேர் வகுப்பில் இருக்கீங்கன்னா, உங்கள் வகுப்பு நடந்து எதிர்க்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் அனுமதியாக கேட்பீங்க? சார் ஆக்சிடென்ட் ஆகிருந்தா போய் பார்க்கணும் அப்படியே கேட்பீங்க? நீங்கள் மட்டும் போயிடு. ஏனென்றால் நம்மிடம் உள்ள எப்பொழுதும் உள்ள சகஜமான இறக்க குணம், உடனே போய் பார்க்கணும். ஏன்னா சக மனுஷன் ஒருத்தர் அடிபட்டுட்டா என்ன ஏதுன்னு நம்ம தெரியாமல் போய் உடனே பார்க்கணும், அதுதான் இறக்கம். இதுவே அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, ரோட்டில் ஒரு 4 மாடு போயிடுது. அந்த மாடுங்க ஐயோ பாவம் யாரும் ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்புறம் பார்த்துட்டு போகணும்னு நிற்கிங்களா? அதுக்கு என்னன்னே தெரியாது, அது மட்டும் போயிடும். ஆகவே இரக்கம் என்பது மனிதனுக்கே உள்ள சிறப்பான குணம், அதான் கருணைன்னாங்க. இறைவன் வைத்திருந்து பெருங்கருணைன்ட்டாங்க. நம்மளாம் வைத்திருந்து சிறு கருணை, இறைவன் பெருங்கருணையாளர். அது இரக்கம் இருக்கணும் எல்லாத்தையும். அருள்னா கருணை, அது சொல்லியாச்சுங்க. ஆச்சாரம், வேதங்கள் ஆகமங்களில் சொல்லப்பட்டபடி கடைபிடி. ஆச்சாரம்னா ஆச்சாரமான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை. வேதம் இங்கே என்ன பொருள்னா, வேதங்கள் ஆகமங்களில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள் படி நம்ம கடைபிடிச்சு நடக்கணும். உபச்சாரம், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி உபசரிப்பு செய்யணும். எல்லாருக்கும் அவர்களுக்கு தகுந்த முறையிலே நம்ம உபச்சாரம் செய்யணும். உறவு, யாவரிடத்தும் எல்லாம் உறவுன்னு நினைக்கணும். நம்ம உறவுன்னா இப்போ வீட்டில் இருக்க மட்டும்தான் உறவுன்னு நினைக்கிறோம், அது அப்படி இல்லை. எல்லாருமே உடன்பிறவா சகோதரர்கள் தான். இந்த உலகத்தில் மக்களாக வாழ வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே உடன்பிறவா சகோதரர். அதனால தான் வெளியூரில் எங்கேயாவது ஒரு எர்த்துக்கு பூகம் வந்தால் நம்ம இங்கேயே துன்பப்படுறோம். ஐயோ பாவம் நம்மை போல உள்ள மக்கள் அங்கே துன்பப்படுறாங்களோ ஒரு இறக்கப்படும். வயநாட்டில் நிலச்சரிவு, இங்கேயே துன்பப்படுறோம், ஐயோ பாவம் அப்படின்னா சொல்கிறோம்ல, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த நியூஸ் கேட்டதுமே ஐயோ பாவம் இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்க அந்த அன்பு, எல்லாருமே நம்மை போன்றவர்கள். அதுதான் எல்லார்கிட்ட ஒரு நல்ல உறவோடு இருக்கணும். சீலம்னா நற்குணம் இருக்கணும். சீலம்னா நல்ல குணங்கள் இருக்கணும். சீலமான வாழ்க்கைன்னா நற்குண வாழ்க்கை வாழணும். அப்புறம் இந்த ஐம்பொறிகளில் தவறான விஷயங்களை செல்ல விடக்கூடாது. நமக்கு பகையே இந்த ஐம்பொறிகள் தாங்க. இதனால தான் நம்ம நிறைய தப்பை செய்கிறோம். ஏன்னா ஏன் காரணம்னா அந்த 5மே வெளியே இருக்கு. கண்ணு பார்க்கக்கூடாது பார்க்கும், காது கேட்கக்கூடாது கேட்கும், உடம்பு ஸ்பர்சிக்கக்கூடாது ஸ்பர்சிக்கும், நாக்கு சுவைக்கக்கூடாது சுவைக்கும், மூக்கு முகரக்கூடாத முகம். இது 5ம் வெளியே இருக்கிறதுனால இதுதான் நமக்கு பெரிய பகையாக இருக்குது. அதை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும். அந்த ஐம்பொறி அடக்கத்தோடு இருக்கணும். முருந்த விரதங்களாக செய்யணும், தவங்கள் செய்யணும். இது குற்றமில்லாத தவங்களாக செய்யணும். இதெல்லாம் அடுத்த தானங்கள், நம்மால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்யணும். நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட நாம் சக்திக்கு ஏற்ப ஏதாவது ஒரு தானத்தை செய்யணும். பெரிய அளவு நம்மளால் பெரிய உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட எத்தனையோ பேர் வீட்டுக்கிட்ட வந்து பிச்சைக்கு வராங்க. நம்ம விரட்டடி கூட அவங்க ஏதோ அவங்க வினை பயன் இந்த பிறவியில் பிச்சைக்காராக வராங்க. நம்ம வினை பயன் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கோம். அப்போ வர்றவங்கிட்ட நீங்கள் நம்மளால் முடிஞ்ச ஒரு 2 ரூபா, அப்போல்லாம் 2 ரூபா போட்டிங்கன்னா நம்மகிட்ட திரும்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் குறைஞ்ச ஒரு 5 ரூபா 10 ரூபா போகணும். ஏன்னா காலம் மாறி போயிடுச்சு. 2 ரூபாலாம் பழைய காலம். ஆனால் இப்போ வர்றவங்க என்ன நினைக்கிறாங்க, குறைஞ்ச ஒரு 5 ரூபாய் போடக்கூடாதா 10 ரூபா போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய செலவு இல்லை நமக்கு. ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு பசு புண்ணியம், அதெல்லாம் ஒரு பசு புண்ணியம், ஒரு உயிருக்கு செய்கிற புண்ணியம். அது
ஆகவே அதை நம்ம தானங்கள் தக்கோருக்கு செய்யணும். தக்கோர்னா உண்மையிலே யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களும் செய்யணும். தக்கோர் என்றால் பெரிய பணக்காரனுக்கு போயிட்டு தானம் கொடுக்கக்கூடாது. இப்போ அம்பானிக்கு போயிட்டு நான் ஒரு 100 ரூபா கைமாத்து கொடுக்குறேன் வச்சுக்கன்னா அது தானம் இல்லை. அம்பானி ஏதோ அதான் என்ன சொல்கிறாங்களே அவங்களுக்கு வராரு, எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், இந்தாங்க ஒரு 100 ரூபா உங்களுக்கு தானம் தரேன்னா அது தானம் இல்லை. ஆனால் அதே இது ஒன்றுமே இல்லை, ஒரு ரொம்ப ஏழையாக இருக்கான் பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டு கூட வசதி இல்லாத ரொம்ப அவனுக்கு அந்த 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அது ஒரு பசு புண்ணியமாக போயிடும். ஆக தக்கோருக்குன்னா யார் உண்மையாக தகுந்தவர்களோ அவங்களுக்கு நம்ம தானங்களை கொடுக்கணும். வந்தித்தலம் தன்னை விட மூத்தவங்களை நம்ம மதிக்க வேண்டும். தன்னை விட வயதில் மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க, அவங்கள நம்ம மதிக்க வேண்டும். வணங்க எல்லாரையும் வணங்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வைக்கும். ஏன்னா வணக்கம் என்பது இயற்கையான ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகஜமான ஒரு நல்லுறவு. பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், வணக்கம்னு கையெடுத்து கும்பிடுறோம். அந்த வணக்கம் கூட நீங்கள் அவருக்கு செய்யலை, அவர் உள்ள இருக்கார பெருமான் அவருக்கு தான் செய்யுது. அந்த வணக்கம் நம்ம யாருக்கு செய்கிறோம், பெருமான் இருக்காரு அவருக்கு தான் செய்யறோம். வாய்மைங்க, உண்மையே பேசணும், எந்த காரணத்துக்கு கொண்டும் போய் பேசக்கூடாது. அழுக்கலா துறவு, அதாவது பிறர் மனை நயவக்கூடாது, வரைவின் மகளிர் போகக்கூடாது. இதெல்லாம் சில கெட்ட குணங்கள், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அடக்கம், எப்பொழுதுமே அடக்கமான முறையில் இருக்கணும். அந்த டம்ப வாழ்க்கையோ ஒரு அடக்கமான வாழ்க்கை வாழணும். அது தீய செயலாம் செல்லாமல் ஒரு அடக்கத்தோடு வாழணும். அறிவுன்னா இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இந்த பகுத்தறிவு வேணும். இது நல்லது இது கெட்டது, இது நம்ம செய்யலாம் இது செய்யக்கூடாது, இது தர்மம் இது அதர்மம், அப்படி பகுத்து உணர அறிவு வேணும். அர்த்தத்தில் மூத்தோரை முன்னோர்களும் பூஜை செய்யணும், முன்னோர்களும் படைக்கணும், போகணும், வரணும், இப்படிலாம் பெருமான் வச்சிருக்கார் ஒரு 16 அறங்களை. இதன்படி நடந்தால் நல்வினை. இந்த அறங்கள் படி நம்ம வாழ்ந்தால் நமக்கு பெருமான் நல்லதே செய்வார். இதே இந்த 16 குணங்களையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்ந்து வந்தால் கட்டாயம் பெருமான் நமக்கு நல்லதே செய்வார். ஏன்னா நல்வினை தான் செய்யறோம், அதனால நல்வினைக்கு நல்வினை தான் பயனா கொடுப்பார். ஏன்னா அவர் விதித்த விதிகள் இது, நம்ம யாரும் முன்னோர்கள் சொல்லலை, பெருமான் வேதங்கள்லையும் ஆகமள்லையும் சொல்லியிருக்காரு. அதை எடுத்து அருள் திசையும் சொல்றாரு நம்ம. ஆகவே இதன்படி வாழ்ந்தால் நமக்கு நல்லது நடக்கும். இதுக்கு மாறா நடந்தா அதெல்லாம் தீமை. இதன்படி நடந்தா நம்ம நல்லது செய்யறோம் அர்த்தம், அது இதுக்கு மாறா நடந்தா நம்ம தீமை செய்யறது அர்த்தம். ஆகவே இந்த நல்ல குணங்களோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா இன்னொரு பாட்டு போலாங்களா? போலாம் ஐயா, போலாங்களா? சரி, 114. இவங்க சாருமதியமா இருக்காங்களா இல்லையா தெரியல. போலங்கய்யா, இன்னொரு பாட்டு எடுத்துக்கலாங்கய்யா. சரி, 114மா. நல்வினைகளை எது சிறந்ததுன்னு சொல்றாங்க. எது நல்வினை அப்படின்னா கடவுள் வழிபாடு தான் நல்வினை. நல்வினைன்னு சொல்றீங்களே, அது என்னங்க நல்வினைனா கடவுள் வழிபாடு தான் நல்வினை, அதற்கு பயன் சிவனே தருவார். அதுதான் இந்த பாட்டில் சொல்றார். மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அறம் ஆனால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் செயற்கும் முன்னிலையாம் அன்றே. கடவுள் வழிபாடு தான் சிறந்ததுன்றார். எது நல்வினைனா கடவுள் வழிபாடு தான் நல்வினைன்றார். மேற்கூறிய ஒழுக்கங்களை முதல்ல பாட்டில் சொன்னார ஒழுக்கங்கள், அந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து அவற்றுக்கு மறுதலையான அந்த தீமைகளை விலக்கி, முதல் பாட்டில் சொன்ன 113 சொன்ன நல்வினைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதுக்கு மாறானதை விலக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றார், மனத்திற்கேற்ப ஒரு தெய்வத்தை மனத்தால் நினைந்து நமக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை, நமக்கு எப்படின்னா அந்த பெருமானுடைய
அந்த மூர்த்தங்கள் மகேஸ்வர மூர்த்தங்கள் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கணும். நமக்கு பிடிச்ச தெய்வம்னா நீங்க சிறு தெய்வங்களை வைக்கக்கூடாது. பெருமானுடைய மகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கு பாருங்க, அதுல ஏதாவது ஒரு மூர்த்தத்தை நீங்க பிடிச்சுதான் வச்சு வழிபாடு செய்யலாம். மனத்திற்கேற்ற ஒரு தெய்வத்தை மனத்தால் நினைக்க வேண்டும், வாக்கால போற்ற வேண்டும். மனத்தால அதை நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்ற மாதிரி மனதால நினைந்து வாக்கால போற்றி மந்திரங்கள் சொல்லி, நமக்கு அது ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மந்திரங்கள், நமக்கு சிவாய நம தான். அந்த மந்திரங்களை சொல்லி கையால் இனமலர்கள் நல்ல மலர்களை பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யணும். இது 3 சைமல்டேனியஸா நடக்கணும். மனசால நினைக்க வேண்டும் பெருமானுடைய கருணையை. என்ன நினைக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு பூலோகத்தில் மனிதனா பிறக்க வச்சு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு என்று சொல்லி பெருமானுடைய கருணை நினைக்க வேண்டும். அதை மனதால் நினைச்சு வாக்கால அவருடைய பெருமைகளை போற்றி மந்திரங்கள் சொல்லி மலர்களை கையால் நல்ல மலர்களை தூவி வணங்குகின்ற இயல்பு உடவனாய் இருந்தால் அத்தகையவனுக்கு எல்லோருக்கும் மேலவனாகிய சிவபெருமானே முன்னின்று அருள் பாலிப்பர். ஏனென்றால் இதெல்லாம் அவர் விதித்த விதிகள். அவர் இதுதான் இது செய்யக்கூடாதுன்ற அதன்படி நம்ம வாழ்ந்தோமானால் நமக்கு அவரே எல்லாத்தையும் முன்னின்று அருள் பாலிப்பார். அதாவது அறத்தின் வழி ஒழுகி சினம் முதலிய தீமைகளை அகற்றி வாழ்ந்தால் அவர் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் மூலமா பெருமானே அருள் பாலிப்பார். ஆகவே பெருமானுக்கு நம்ம அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். அது பின்னால் வர பாட்டெல்லாம் சொல்றார். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர் தான் அருள் பாலிப்பார். முன்னோர்களுக்கு அதெல்லாம் சொல்றார். முன்னோர் வழிபாடு செய்கிறோம், நம்ம நினைக்கிறோம் முன்னோர்கள் அவங்க தான் நமக்கு பலன் தருவாங்கன்னு. அப்படி அல்லது பின்னால் வர பாட்டில் விவரம் வரும். ஏன்னா முன்னோர்கள் உயிர் தான், தேவர்களாலே பலன் தர முடியாட்டார். தேவர்கள் திருமால் பிரம்மா இந்திரன் அவங்களாலே ஒன்றும் பலன் தர முடியாது. அவங்க மூலமா பெருமான் தான் பலன் தர. அதெல்லாம் பின்னால வருதுங்க. இன்னொன்னு போலாங்களா, நிறுத்திக்கலாங்களா? போதும் ஐயா, சரியா இருக்கும். போதுங்களா? சரி, 114 வரைக்கும் வந்திருக்கும். சரி ஐயா, நன்றி. அடுத்ததுல பார்க்கலாம். சரிங்க, சிறப்பாக இருந்தது ஐயா, மிக நல்ல சிறப்பாக நல்லது படுத்திருக்கீங்க. நல்ல வினை அவர்கள் செய்த வினை அவர்களுக்கு இறைவனாதான் முடியும். இது எந்த புஸ்தகம்? திருவாசகமா தேவாரமா என்னன்னு தெரியலைங்கய்யா. சித்தியார்மா சிவஞான சித்தியார்மா. ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, திருவடி வணக்கம் ஐயா. வாங்கலாம் இது? இது கடையில கிடைக்கிறது கஷ்டமா? அது திருவாரூர் ஆஜென்ட்ல தான் இருக்குது, அவங்க தரமாட்டாங்க விலைக்கு. உங்களுக்கு நானு ஏமா அது பதவரை வாட்ஸ்அப்ல அனுப்புறேனே, இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் பதவரை அனுப்புறமா, நீங்க பார்த்து எழுதிக்கலாமே. சரிங்க ஐயா, திருவடி சரணம் ஐயா. ஐயா குரூப்ல வந்திருக்குதுங்கய்யா, புத்தகம் எல்லாம் இப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு பிரேமாமா வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்கப்பா. 14 சாஸ்திர புத்தகம். இந்த புக்கு கிடையாது, எல்லா புக்கும் சேர்த்து வருங்கம்மா. அதுல 14 சாஸ்திரத்துல வந்துடும். ஏமா இதுல இருக்குமா? அதாவது உமா பதிப்பகம் போட்டிருக்காங்க. அம்மா உமா பதிப்பகம் போட்டிருக்காங்கம்மா. பழ முத்தப்பன் எழுதியிருக்காரு. 14 சாஸ்திரத்துக்கு ஒரே புக்கா போட்டிருக்காங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, விசாரிச்சு வாங்கிக்கிறேன் ஐயா. உமா பதிப்பகம் இருக்குமா மெட்ராஸ்ல, அவங்க 14 சாஸ்திரத்துக்கு ஒரே புக்கா போட்டிருக்காங்க. ஒரு 700 ரூபாய் விலை. நான் பேராவூரணிங்க ஐயா, நான் பேராவூரணில இருந்து பேசுறேங்க ஐயா. சென்னையில யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லி வாங்கிக்கோங்கம்மா. சரிங்க ஐயா, திருவடி சரணம் ஐயா. சரணம் ஐயா. ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாங்களா? கேளுங்கம்மா. ஐயா ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்ச நல்வினை தீவினை பிரகாரம் வேற வேற யோனியில பிறக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஐயா. ஆனா ஒரு அம்மா அப்பா செஞ்ச அதாவது பையன் எந்த தப்பும் செய்யல,
ஆனா அம்மா அப்பா வந்து நிறைய பாவம் செஞ்சு சொத்து சேர்த்திருக்காங்க. அத வந்து எந்த பாவமும் செய்யாத அந்த பையன் பெத்தவங்க செஞ்ச பாவம் வந்து பிள்ளை அனுபவிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இல்லைனாலும் பேரனுக்கு வந்து அந்த தாத்தா பாட்டியோட அப்படியே அவங்க பேசுறது அவங்க பாணியிலேயே பேரன் அதே மாதிரியே செய்யறான், சொல்றான், பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அது வந்து முரண்பாடா இருக்குது. அதுக்குதான் கேட்கிறேன் ஐயா. அதான் வினை கோட்பாடுபடிமா எந்தெந்த உயிர் எந்த வினை செய்தோ அந்த உயிர் தான் அனுபவிக்கணும். இப்ப அம்மா அப்பா செய்த பாவம் பிள்ளைங்க வருதுன்னா அந்த பிள்ளைக்கு போன பிறகு இது மாதிரி ஏதாவது தீவனம் செஞ்சிருப்பான், அதுக்குரிய பலனா இருக்கும். ஆனா நீங்க கேட்குற பாயிண்ட் கரெக்ட் தான். அம்மா அப்பா செய்யற பாவம் பிள்ளைக்கு வருதுன்னு நம்ம பொதுவா சொல்றோம், ஐயோ அவங்க செஞ்ச பாவம் பிள்ளை, ஆமா சொல்றோம். ஆனால் விதிப்படி என்ன சொல்றாங்க, வினைப்படி எந்தெந்த உயிர் எந்த வினை செய்யுதோ அந்தந்த உயிர் அந்த வினை அனுபவிக்கணும். இந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு துன்பம் அனுபவிக்க வேண்டும் வினைப்பயன் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அம்மா அப்பா செஞ்ச பாவம் இல்லை, அந்த குழந்தை பூர்வ ஜென்ம வினைப்படி அவன் அப்படிப்பட்ட பாவங்களை அனுபவிக்க வேண்டும், அவனுக்கு விதிப்பயன் இருக்கும், அனுபவிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் மாதிரி குடும்பத்தில் இருக்காங்கன்னா அது அந்த ஜீன்ஸ் படி வருதுன்றாங்க. அது சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் பல தலைமுறையை தொடர்ந்து வருதுன்றாங்க. அப்படி வர வாய்ப்பு இருக்கு. அல்லது பெருமானே அந்த உயிர்களை அதே குடும்பத்தை பிறக்க வைக்கலாம், அது நமக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ எனக்கு பேத்தி பிறந்திருக்கு, என்ன சொல்றாங்க, இவங்க மாமி மேலே இருக்க மருமக சொல்லுது, என் ஒய்ஃப் மாதிரி சொல்லுது. இப்போ சொல்லுது என் பேத்தி பிறந்து கொள்ளு பேத்தி பிறந்திருக்கு, எனக்கு மருமக சொல்லுது மாமி மாதிரியே இருக்குன்னு. அது ஒருவேளை இறைவன் என் ஒய்ஃபையே கூட மறுபிறப்பை பிறக்க வச்சிருக்கலாம், அல்லது வேறோ காரணம் அந்த குழந்தை இருக்கலாம். அது நமக்கு இதெல்லாம் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு விளக்க முடியாது சரியா. ஆனா பொதுவா வினைப்பயன் என்பது எந்தெந்த உயிர் எந்தெந்த வினை செய்யுதோ சித்தாந்தத்துக்கும் இந்த மாதிரி நடைமுறையில இருக்கிறதுக்கும் முரண்பாடா வருதுங்க ஐயா. அததான் கேட்டேன். அதான் நடைமுறையில சில அடுத்த பாடல வரப்போகுதுங்க. முன்னோர் வழி நம்ம முன்னோருக்கு பூஜை செய்யறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு அருள் பாலிப்பாங்கன்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லைங்க. நீங்க முன்னோருக்கு பூஜை செஞ்சாலும் சரிதான், தேவர்களுக்கு செஞ்சாலும் சரிதான், எல்லாருடைய பூஜையை ஏற்று பெருமான் தான் பலன் தராருன்றாங்க, சாட்சியத்தை சொல்றாங்க. ஏனென்றால் திருமாலாலே ஒன்றும் பண்ண முடியாதுமா. திருமால் இருக்காரு காக்கும் கடவுள், அவராலே பலன் கொடுக்க முடியாது. பிரம்மா இருக்காரு படைக்கும் கடவுள், அவராலே நமக்கு பலன் கொடுக்க முடியாது. அவங்க மூலமா பெருமான் தான் நமக்கு பலன் தரார். ஆகவே இதெல்லாம் பெருமானுடைய, அவர் இல்லாம எதுவுமே இல்லைன்னு மாதிரி சித்தாந்தம் சொல்லுது. எல்லாமே பெருமான் தான், அவருடைய அருள்படி தான் மற்றவர்கள் அதிகாரிகள்ன்றாங்க. திருமால் பிரம்மா இந்திரன் அப்படிப்பட்ட எல்லாம் அதிகாரிகள்ன்றாங்க. பெருமானுடைய ஆணையை பெற்று இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்யறாங்கன்றாங்க. அப்படிதான் கொண்டு போறாங்க. சொல்லுமா போனா சொல்லுமா சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க ஐயா, முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. முதல்ல அடுத்த பாடல வருதுமா. எப்படின்னா இப்ப நம்ம இறந்துடுறோம், இந்த உயிர் இந்த பெரிய நடந்து மறந்துடும், சொர்க்கத்துல இருந்து மறந்துடும், நரகத்துல இருந்து மறந்துடும், எதையுமே எல்லாமே மறந்துடும். இப்ப நீங்க யோசிச்சுங்க, நமக்கு ஒரு 100 பிறவின்னு வச்சுங்களேன். இப்ப எனக்கு 100ஆவது பிறவி மனித பிறவின்னு வச்சுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குன்னா எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது? போன பிறகு ஞாபகம் எனக்கு இருக்குன்னா வாழ்க்கையை நடத்த முடியாது. அதுக்காக மறக்கடிச்சுடுறாரு எல்லாத்தையுமே. போன பிறவில வாழ்ந்ததும் மறந்துடும், சொர்க்கத்துக்கு போனதும் மறந்துடும், நரகத்துக்கு போனதும் மறந்துடும். நம்ம முன்னோர்கள் தவசம் கொடுக்கறதா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம முன்னோர்கள் அவங்க நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, நம்ம பூலோகத்துக்கு அவங்க மூலமா வந்திருக்கோம். ஆகவே அவங்கள வழிபாடு செய்யணுன்ற ஒரு நன்றி உணர்வு தான். அதுக்கு அவங்களே ஒன்றும் பலன் தர்றதில்லை. தவசம் கொடுக்கறதுனாலலாம் ஒன்றும் ஓப்பனாக சொன்னால் புண்ணியம் இல்லை. இது எல்லாமே பெருமான் தான் பலன் தர. நம்ம நினைக்கிறோம் அவங்க அந்த உயிர் வந்து எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, எந்த உடல்ல இருக்கு, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அது பெருமானுக்கு தெரியும். ஆனா பெருமானுக்கு தெரியும், அவர் தான் அந்த வழிபாட்டை வாங்கி எடுத்து அவங்க உயிருக்கு சேர்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க,
அங்க நிக்குது, அந்த உயிர் நிக்குது, நம்ம பணம் ஏத்துக்குது, அந்த நம்ம வைக்கிற தர்ப்பணம் ஏத்துக்குது சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு உபச்சாரம் தான். அது உபச்சாரம் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. உபச்சாரம், ஒரு உபச்சாரத்துக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த உயிர் ஐயா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து நடைமுறைப்படுத்திட்டு போயிருக்காங்க ஐயா. தவசம் கொடுக்கிறது அந்த மாதிரி தப்பு இல்ல, செய்யணும். அது வந்து நேரம் உங்களுக்கு போய் சேராதுன்னு சொல்றான். அவங்க கிட்ட நேரம் நம்ம செய்யறது அவங்களுக்கு போய் சேராது. பெருமாள் வாங்கி அவங்களுக்கு எங்க இருக்கிறாங்கன்னு கொடுப்பாரு. முன்னோர்கள் ஏன் வச்சிருக்காங்கன்னா, நம்ம முன்னோர்களை வழிபட்டாதான் நமக்கு ஒரு நன்மைன்றதுனால ஒரு பழக்கத்தை உண்டாக்கிருக்காங்க. அப்பா அம்மா இருந்தா வணங்கணும், தாத்தா பாட்டி இருந்தா வணங்கணும், அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டாந்துருக்காங்க. அப்படி வேணான்னு சொன்னீங்கன்னா யாருமே வணங்க மாட்டாங்க, அப்பா அம்மா வணங்க மாட்டாங்க, முன்னோர்களை வணங்க மாட்டாங்க. ஆகவே உலகத்துக்கு அவங்க மூலமா வந்திருக்கோம், அவங்கள வணங்க வேண்டிய ஒரு நன்றி கடன். ஆனா பலன் உண்மையில அவங்க தர்றதில்ல. புவனா சொன்ன மாதிரி பெருமான் தான். ஏன்னா அந்த உயிர் எங்க இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். இப்ப அந்த உயிர், என் உடல்ல இருக்க அந்த உயிர் அடுத்த பிறவில எங்க இருக்குன்னு பெருமானுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆக பெருமான் தான் அந்த பலனை, வழிபாட்டை ஏற்று அதுக்குரிய பலனை தரார். எல்லாமே பெருமான் தான் தராரு சைவ சித்தாந்தம் சொல்லுது. எந்த உயிரும் அந்த பலனை ஏற்பதில்லை, அவங்க அருள் கொடுக்க முடியாது. உயிர் வர்க்கத்தால அருள் நமக்கு கொடுக்கவே முடியாது, பெருமான் தான் அருள் கொடுக்க முடியும். திருமாலாலே முடியாதுட்டாங்கம்மா, திருமாலே கிடையாது, பிரம்மா கிடையாதுட்டாங்க. அப்போ நம்மளாம் உயிர் வர்க்கம், அப்போ நம்ம எப்படி பலன் தர முடியும்? அது வருது, பின்னால வருது, அந்த பாட்டுலாம் பின்னால வருது. நன்றி நன்றிங்கய்யா. விமலா தேவி அம்மா இருங்க ஒரு நிமிஷம். வான்மையில் வழாது பெய்க மடி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.